நெல்லையில் கேரள கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் பெரும் பூதாகரமாக வெடித்த நிலையில் அவற்றை அகற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவக்குமார் களத்திலிருந்து நமக்கு கூடுதல் தகவல்களை தர இருக்கிறார். சிவக்குமார், இப்ப இந்த மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி தொடங்கி இருப்பதாகவும் அதுக்காக ஒரு குழு வந்திருப்பதாகவும் அறிய முடியுது. அது தொடர்பான விவரம். அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெல்லை மாவட்டத்தோட உட்புற பகுதியான கொண்டாநகரம், பலவூர், கல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் டன் கணக்கிலான மருத்துவ கழிவுகள், அதாவது திருவனந்தபுரத்தில் இருக்கிற மண்டலம் புற்றுநோய் மையத்தில் உள்ள மருத்துவ கழிவுகள், அதாவது ஆர்சிசிமாங்க, ரீஜனல் கேன்சர் சென்டர்பாங்க. இதில் ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட அந்த புற்றுநோயாளிகளுக்கு அங்கே சிகிச்சை அளித்து வர நிலையில் அங்கே உள்ள மருத்துவ கழிவுகளை லாரிகள் மூலம் அனுப்பப்பட்டு இங்கே திருநெல்வேலியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது இரண்டு மாநிலத்துக்கு இடையுமே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் உள்ள மருத்துவ கழிவுகளை இங்கே கொண்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிரச்சனைகளான நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த கழிவுகளை திரும்ப அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேரளாவை சார்ந்த 11 டாரஸ் லாரிகள் மூலம், அதாவது 11 டாரஸ் லாரிகள் அளவுக்கு உள்ள குப்பைகளை கொண்டு நெல்லை மாவட்டத்தோட உட்புற பகுதியில் போட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதை திரும்ப கொண்டு செல்றதுக்காக தற்போது கேரள மாநிலத்தை சார்ந்த 11 டாரஸ் லாரிகள் அதன் அடிப்படையில் திரும்ப அள்ளப்பட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேரள கழிவுகள் தேசிய பசுமையை ஒரு தீர்ப்பு கொடுத்துருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கொண்டு வரப்பட்ட இந்த கழிவுகள் திரும்பவும் அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. இதனை அடுத்து தற்போது அதோட பணியை தொடங்கி இருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் கழிவுகள் கேரள மாநில எல்கை வரை பாதுகாப்புடன் செல்லப்பட்டு அதோட சொந்த மாநிலத்துக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவித்த நிலையில தற்போது 5க்கும் மேற்பட்ட பொக்லைன்கள் மூலம் இந்த குப்பைகளை அதாவது அந்த லாரிகளில் ஏற்றும் பணியானது தொடங்கி தற்போது நடந்துட்டு இருக்குது. கடவுளின் சொந்த தேசம்னு சொல்லப்படக்கூடிய கேரளாவில் உள்ள மருத்துவ கழிவுகளை கொட்டுவதற்கு திருநெல்வேலி, அதே மாதிரி தென்காசி, கன்னியாகுமரி, தேனி உள்ளிட்ட பகுதிகளை கேரளா எப்பவுமே ஒரு டார்கெட் பண்ணி வச்சிருக்கோம். இது இந்நிலையில அதோட சொந்த தேசம்னு கருதப்படுற ஒரு கேரள மாநிலத்துக்கு அதோட கழிவுகளை திரும்ப அனுப்புறது இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிகழ்வா இருந்துட்டு இருக்குது. கோபால். சிவக்குமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.